வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள திருவக்கரை அந்த ஸ்பாட்டில் இருக்கிற கல்மர பூங்காக வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா மரம் வந்து கல்லாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே உள்ள மரம் ஏன் கல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மரத்தில் வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அந்த மரத்துக்குள்ளே. ஸோ அதனால் இந்த மரம் வந்து கல்லாக இருக்குது, கல் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அங்கே இருக்க நோட்டீஸ் போர்ட்லேயும் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா ஆலமரமும் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ அந்த ஆலமரம் மட்டும் பர்டிகுலராக ஒரே ஒரு ஆலமரத்தை மட்டும் பார்த்தப்ப அது வந்து 300+ இயர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன இதுனா, அந்த மரம் வந்து 300 மில்லியன் இயர்ஸாக இங்கே இருக்குது அப்படின்னு இப்போ அதில் வந்து சொல்கிறாங்க போல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து அந்த மரம்லாம் ஏன் வந்து கல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக தான். ஸோ என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்கு தெரியாது. இங்கே உள்ளே வந்து நிறையா மரங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னா, இல்லை நீங்கள் ஒரு நேச்சர் லவ்வராக இருந்துச்சுன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு உங்கள் மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டு போகலாம். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கான டைமிங் என்ன அப்படின்னா, மார்னிங் 10 to 1, அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் 2 to 5. நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வரணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆசை இருந்துச்சுன்னா இந்த டைமுக்குள்ளே வர பாருங்கள். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள திருவக்கரை அந்த ஊரில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே போனாலே சொல்லுவாங்க. இதுக்கு இங்கே இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மயிலத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கும் திருவக்கரையில் உள்ள அந்த காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே ஃபோட்டோஜஸ் எடுக்க முடியல. எனக்கு பேசிக்காக அந்த ஸ்பாட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் மனசு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு பச்சை பசேல்னு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஹெவனில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பாட்டில் இருக்கிற மரம்னா வந்து கல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மரம் வந்து கல்லாக நான் சவுண்டையும் நான் வந்து நாக் பண்ணி பார்த்துருப்பேன். அந்த ஃபுட்டேஜும் இதில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நிறைய மரங்கள் இருந்துச்சு. நிறைய பூக்கள், செடிகள். இந்த சைடில் இருந்தது ஃபுல்லாகவே மரம் வந்து கல்லானது தான். அதில் நிறைய நோட்டீஸ் போர்டும் வச்சுருக்காங்க. ஏன் அந்த மரம் வந்து கல்லாச்சு அப்படின்னு அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே நான் அந்த ஸ்பாட் வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்து பார்த்ததுனால எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பி ஆச்சுன்னு சொல்லலாம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. வாழ்க்கையே என்று
இந்த மரம் வந்து பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஐடென்டிஃபை ஆகலை இது வந்து ஆலமரம் அப்படின்னு. அப்புறமா பார்த்தா தான் மேலே ஃபுல்லாக விழுதுகள் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஆலமரத்துலேருந்து ஒரு விழுதாக கீழே விழுந்து அதுலேருந்து செப்பரேட்டாக ஒரு ஆலமரம் வளர்ந்துருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு மரத்தோட ஒன்றுன்னு அது இருக்குது. இதுவும் மரம் தான். இந்த மரம் வந்து கல்லாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி ரீசன் வந்து அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. அது பாய் தான் கேப்சர் ஆச்சு. ஸோ இது வந்து உண்மையிலேயே அந்த மரம் வந்து கல்லாக இருக்குது. இந்த மரம் வந்து கல்லான்னு நான் செக் பண்ணுறதுக்காக அந்த மரத்தை வந்து நான் தட்டி பார்த்தேன். ஸோ அந்த கிளிப்பு தான் இது. அந்த மரத்துக்கு 20 மில்லியன் இயர்ஸ் ஆகுதான். ஆடியோ கிளியராக உங்களுக்கு கேட்டிருக்கும். ஏன்னா நார்மலாக ஒரு மரத்தை தட்டினா அந்த சவுண்டு வராது. இந்த பீஸ் ஆஃப் மரம் வந்து 20 மில்லியன் இயர்ஸாக இங்கே இருக்குதுன்னு அந்த நோட்டீஸ் போர்டில் இருந்துச்சு. இந்த கல்வெட்டுலேயும் அதான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பிளேஸில் இதான் நடந்துச்சு, இதனால தான் அந்த மரம் வந்து கல்லாக இருக்குது அப்படின்னு இதில் இருக்குது. நான் அந்த மாண்டேஜ்லேயும் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் நான் எங்களால் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போக டைம் ஆகிறதுனால கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ்கே விலாக்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த மரம்லாம் ஏன் கல்லாச்சு அதுக்கான ரீசன்ஸ் வந்து அந்த போர்டில் இருந்துச்சு. அந்த போர்டு வந்து நான் மாண்டேஜாகவும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த மாண்டேஜையும் பாருங்கள், வீடியோ கார்ட்ஸில் அந்த மாண்டேஜஸும் போடுறேன். ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள திருவக்கரை அந்த பிளேஸில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் போகணுமோ பார்த்து என்ஜாய் பண்ணணுமோ ஓகே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். இந்த பிளேஸ்க்கான லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். பை.